வாழ்வே மாயம் அந்த படம் வந்து ஜனவரி 26 வெளியாச்சு. அதை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த காலகட்டம் 1982 என்ன மாதிரியான காலகட்டமா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்து ஜனவரி 26 ரிலீஸ் ஆன படம்னு பாத்தீங்கன்னா வாழ்வே மாயம். பிப்ரவரி 19 3ஆம் பிறை. தமிழ் வருஷ பிறப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் சிம்லா ஸ்பெஷல். ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆன படம் சகலகலா வல்லவன். இந்த ஒரு வருஷத்துல 4 படங்கள் தமிழ்ல மட்டும். ஸோ இந்த வாழ்வே மாயம் ஜனவரி 26 ரிலீஸ் ஆகி சக்க போடுது. பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட்டு. தேவி ஸ்ரீதேவி அந்த பக்கம் ஒரு பக்கம் மழைக்கால மேகம் ஒன்று, வந்தனம் வந்தனம், ஏ ராசாவே அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் மியூசிக்கு. கமல் வந்து கண்டுக்கவே மாட்டார் யார் மியூசிக்கு என்னங்கிறத பத்திலாம் கவலையே பட மாட்டார். அவருக்கு அப்ப நேரமே கிடையாது. பறந்துகிட்டு இருந்தார். ஹிந்திக்கும் தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் பறந்து நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். சக்க போடு போட்டுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாசத்துக்குள்ளேயே 3 வாரத்திலேயே பிப்ரவரி 19 3ஆம் பிறை வந்துருச்சு. 3ஆம் பிறை செம்ம படம், எல்லாத்தையும் முழுக்கிருச்சு. அது மாபெரும் வெற்றி. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த மாதம் மார்ச் ஏப்ரல் தமிழ் வருஷ பிறப்புக்கு வந்து சிம்லா ஸ்பெஷல் 100 நாள்ல படத்தை தூக்கிட்டாங்க. ஆனால் ஆகஸ்ட் 15 சகலகலா வல்லவன் பயங்கர ரிப்பீட் வேல்யூ உள்ள படம். எல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. ஆனா வாழ்வே மாயம், அதாவது சிம்லா ஸ்பெஷல் 100 நாள்ல தூக்கிட்டான். ஆனா வாழ்வே மாயம் ஓடிக்கிட்டே இருக்கு. 3ஆம் பிறை போட்ட தியேட்டர்லயே ஓடிக்கிட்டே இருக்கு. சகலகலா வல்லவன் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட், சக்க போடுது. ஸோ இப்போ என்னன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சகலகலா வல்லவனுக்கு டிக்கெட் கிடைக்காது. டிக்கெட் கிடைக்காம எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்வே மாயம் போவாங்க. அப்படி போய் வாழ்வே மாயத்தை நிறைய தடவை பார்த்துட்டு அப்புறம் சகலகலா வல்லவன் டிக்கெட் கிடைக்காம 3ஆம் பிறை போக ஆரம்பிச்சாங்க. ஸோ பாருங்க, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு வளமா இருந்தது, எவ்வளவு ஒரு வருஷத்துல 4 பிளாக் பஸ்டர்களை கொடுத்தாரு. அதுல ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். மாபெரும் வருஷமா 1982 உலகநாயகன் கமலஹாசனுக்கு அமைஞ்சதுன்னா மறக்க முடியாத வருடம் அது. வாழ்வே மாயம் அது வந்து ஒரு பொண்ணை துரத்தி காதலிச்சு பின்னாடி தனக்கு பிளட் கேன்சர் வந்துச்சு அப்படிங்கிறப்ப தன்னுடைய கேரக்டரையே மாத்திக்கிற ஒரு கேரக்டர் தான் வாழ்வே மாயம் படம். அப்புறம் 3ஆம் பிறை படம் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிரா வளர்த்து அவங்கள வந்து மீட்டு கடைசியில் அவங்க மறந்துட்டு போறது, உனக்கே உயிரானேன், அது வந்து 3ஆம் பிறை. சிம்லா ஸ்பெஷல் ஒரு நண்பன் பண்ற துரோகம். அதுக்கப்புறம் சகலகலா வல்லவன் ஒரு மாஸ் மசாலா. ஒரே வருடத்துல 4 விதவிதமான படங்கள்ல பட்டைய கிளப்பியிருப்பார். அதனாலதான் கமலஹாசனை வந்து வெர்சடைல் ஆக்டருங்கிறாங்க. கமர்ஷியல் படம் பண்ணா கூட விதவிதமா கொடுப்பாரு. அதனாலதான் இவ்வளவு நாள் அவரால் நினைச்சு நிக்க முடியுது.